சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவில் தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு. பெரும்பாலும் ஆவலாக எதிர்பார்த்துறது வந்து வேல்முருகன், அதாவது வேல்முருகன் அவர்களுக்கு எத்தனை சீட்டு வழங்கப்படும், எப்படி சார் பாக்குறீங்க? அவர் எப்பயுமே ஒத்த சீட்டு தாங்க, அதுக்கு மேல மாறாது. ஏன் எப்படி நான் ஆணித்தரமா சொல்றேன்னா, இப்போ சிறுபான்மையினர் ஓட்டுகள் தான் வந்து அடுத்த ஆட்சியை நிர்ணயிக்க போகும் சக்தியாக இருக்கிறார்கள் என்று திமுகவின் நிலைப்பாடு இருக்கு. அதனால தான் மத சார்பற்ற அணி அப்படின்னு அதை பிடிச்சி தொங்குறாங்க. இப்போ நம்ம காதல் வாய் நேற்று போனாரு, 5 சீட்டு கேட்டாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஓட்டு வங்கி எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக இருக்கிறது. அதாவது ஒரு வெற்றி தோல்வியை கணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 சீட்டு தான். அதை பார்த்த உடனே நம்ம காதல் மைதீன் பாய் மயக்கடிச்சு கீழே விட்டார். பேப்பரில் பார்க்கலையே நீங்க? அதே மாதிரி தான் நம்ம வேல்முருகனுக்கு ஒத்த சீட்டை தாண்டி ஒண்ணுமே கிடையாது என்பதுதான் என்னுடைய இது. ஆனால் அவங்களுக்கு இதயத்தில் ஒரு 20 சீட்டு கொடுப்பாங்க. இதுதான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. சார், இப்போ வேல்முருகனுக்கு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒரு சீட்லாம் கேட்க மாட்டோம், நாங்கள் ஒரு 3-4 சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் மறுபடியும் ஒரு சீட்டு தான் நான் தருவாங்க? இதை விட ஒரு கூட்டணி வலுவான இப்போ காங்கிரஸ் பிரச்சனையே என்ன, சீட்டு கம்மி பண்ணிட்டாங்க. அதான் பிரச்சனை. இன்னை வரைக்கும் ஒன்றும் முடிவு இல்லாமல் இருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் அதிக நேரம் வந்து ஸ்டாலினை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டாரு. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நான் பார்க்கல அப்படின்லாம் பேசிட்டாரு. நான் ஜெயலலிதாவை எதிர்த்தவன் இப்படிலாம் கூட சொன்னார். நான் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கூட்டணி என்பதாக அது சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிட்டாரு. இதெல்லாம் சேர்த்துட்டு இவங்களுக்கு ஏதோ 2-3 சீட்டு கிடைக்குன்னு நினைப்பாங்க. இல்லை, ஏன்னா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னா, அதிக சீட்டுகளை அவங்களே நிற்கிறாங்க. ஸோ எல்லா கூட்டணியிலையும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 3 சீட்டு கொடுத்தா ஒத்த சீட்டு தான். காமெடி வடிவேலு காமெடியிலே வந்திருக்கும் 5, 3, 2, 1. ஆனால் 1க்கு கீழே போனால் அரை சீட்டு கிடையாது, எம்எல்ஏக்கு எங்கேயும் கிடையாது. ஸோ எனவே அவருக்கு ஒத்த சீட்டை தான் கொடுப்பார்கள் என்பது அது உண்மையான எல்லோரும் நம்பக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறது. சார், இப்போ வேல்முருகன் அவர்களே நாங்கள் அதிக இடங்களும் கேட்போம் அப்படின்னாரு, எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, அவருக்கு போன தடவை அந்த திமுக சின்னத்தில் தான் நின்று ஜெயிச்சாரு. அதனால அவர் கட்சி அங்கீகரிக்கப்படாமல் போய் தேர்தல் ஆணையத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது ஒரு கருத்து. இப்போ 2வது, இவர் என்னதான் குட்டி கர்ணம் போட்டாலும் இப்போ திமுக ஒத்த சீட்டுக்கு மேலே தராது. அப்படியே போய் அழுது புலம்பி என்ன சொல்லுவாங்கன்னா, 2 சீட்டு தரேன், ஆனால் திமுக சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் கண்டிப்பாக திமுகவுக்கு தெரியும் அதிக தொகுதிகளை நிற்க வேண்டும் என்பதும், நிற்கிறவங்க ஜாஸ்தி தொகுதி கேட்டால் கண்டிப்பாக திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பது அவங்க எடுத்து விட்டாங்க. அந்த முடிவே எடுத்துட்டாங்க. அந்த 7 நபர் இப்போ இந்த இப்போ பார்க்குறாங்கல்ல, இந்த குழுவிலேயே சொல்லப்பட்ட ஒரு இது எப்படின்னா, எல்லாருக்கும் பாதியாக குறைத்து விடலாம் அப்படின்னு. இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அது பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு பேப்பர் பாருங்க சார். அவர்களுக்கு வன்னியர் வாக்குகள்லாம் வேற இருக்கா சார்? நீங்க என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் ஒத்த சீட்டு தான், ஒத்த சீட்டு மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பதை அவருக்கு ஒத்த சீட்டு வேல்முருகனாகத்தான் தொடருவார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.